நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான வீடு எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்லையும், ஒண்டிப்புத்தூர்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்லையும் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.29 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் வந்துட்டு 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த அழகான வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 25x40ங்க. இந்த சைட்டோட ஃபேஸிங் பார்த்திங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ஹவுஸுங்க இது வந்துட்டு. ஸோ இது வந்து ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லாங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் ரூம் சைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வருங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேட்டும், வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து மெயின் கேட்டும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 25x10 அடிங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. நீங்கள் சடான் டைப் வெஹிக்கிள் எல்லாமே தாராளமாக இதில் வந்து பார்க் பண்ணலாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்க்கிங் ஏரியாவில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே 10 feet வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. 2 கலர் பேட்டர்னில் சூப்பரான கிளாஸியான எலிவேஷன் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு போர்வெல் சம்ப் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு வந்து நமக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா டீக்கூட்டில் ஃப்ரேமும் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூமுங்க. 16x16ங்க. நல்ல ஒரு அகலமான ஹாலுங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ்க்கு எல்லாமே வந்துட்டு உடன் ஃப்ரேம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் ஏரியாலேயே வந்துட்டு நமக்கு வந்து பூஜா யூனிட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு இன்டீரியரில் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணியிருக்கிற கலர் பேட்டர்ன் எல்லாமே வந்து லைட் கலரில் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 வால்க்கு வந்து லைட் கலர்லையும், ஒரே ஒரு வால்க்கு வந்து டார்க் கலரில் கச்சர் டிசைன்லையும் வந்துட்டு பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2x4 மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 விண்டோஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா 3x4ல் ஒரு விண்டோவும், இன்னொரு விண்டோ 5x4ல் ஒரு விண்டோவும் வந்துட்டு நமக்கு உடன் ஃப்ரேம் கொடுத்து நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனோட மெஷர்மெண்ட் 8x10ங்க. ஸோ இந்த கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா டேபிள் டாப் வந்து பிளாக் கலர் கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. UPVC விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3x3ல். அது போக 10 feet வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிச்சன் ஏரியாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்க் எல்லாமே வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் வந்து திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக கடப்பா செல்ஃப் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங் பார்த்திங்க அப்படின்னா மார்பிள் டிசைனில் வந்துட்டு டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாலே வந்துட்டு சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம அந்த கடப்பா செல்ஃப்லேயே வச்சுருவாங்க. அது போக பெரிய திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால அந்த ஸ்டேர்கேஸு கீழே இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து உடன் டோர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பூஜா யூனிட் ஹால் ஏரியாவில் அமைச்சிருக்கக்கூடியதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டு நம்ம அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக, கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10x10ங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஃப்ட் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக 2 UPVC விண்டோ 3x4ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. லைட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக கடப்பா செல்ஃப் வந்துட்டு உள்ள அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் டீக்கூட்லேயும் பெட்ரூம் டோர் எல்லாமே ஃப்ளஷ் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக பாத்ரூம் கொண்டு நமக்கு வந்து உடன் ஃப்ரேம் கொடுத்து உடன் டோர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாத்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10x4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அட்டாச் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. ஸோ 2 கலர் பேட்டர்னில் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 feet வரைக்குமே வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. வெஸ்டர்ன் கிளாசட் வந்து நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ பாத்ரூமே பார்த்திங்க அப்படின்னா 10x4 அப்படின்றதுனால நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குதுங்க. இந்த வீட்டில் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேரிவேர் பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து பிராண்டட் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நமக்கு வந்துட்டு இன்னர் ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ இன்னர் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில் வந்து எஸ்எஸ் மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரோனே பெட்ரூம் 2ஓட மெஷர்மெண்ட் வந்துட்டு 16க்கு 10ங்க. 2 யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கடப்பா செல்ஃப் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் 2ல அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 4ங்க. சேம் மெஷர்மெண்ட் தான். கீழே பார்த்தா அதே மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு வெஸ்டர்ன் கிளாஸட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷவர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 3வது பெட்ரூமில் வந்துட்டு பார்க்க போகிறாங்க. ஸோ 3வது பெட்ரூமோட சைஸுமே வந்துட்டு 16க்கு 10 மெஷர்மெண்ட் தாங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸோ இதுலேயுமே லாஃப்ட் ஒர்க்கு மேலே வந்து நம்ம கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 உடன் டோர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக யூபிவிசி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் 2ல இருந்து பால்கனி எக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி டோர் உட்டனில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 10க்கு 4.5ங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 பாத்ரூம் சேம் அதே மெத்தடில் தான் வந்து இதுவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2x2ல ஒரு யூபிவிசி விண்டோ, வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துருக்கக்கூடிய 3வது பெட்ரூமில் இருந்து டெரேஸ்க்கு அக்சஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு சேஃப்டி உட்டன் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் டெரேஸில் வந்துட்டு கிளாஸ் ஒர்க் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அதுக்கு மேலே போகிறதுக்கு ஓப்பன் டெரேஸ் போகிறதுக்காக ஸ்டீலில் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட ஓப்பன் டெரேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா மேலே வந்து 750 லிட்டரில் வந்து 2 ஓவர் ஹெட் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட மேலே இருந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வியூ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியுங்க. சுற்றியுமே வந்து கம்ப்ளீட்டாக வீடுங்க இருக்குதுங்க. ஸோ கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 83 lakhsங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைக்கப்பட்ட இந்த டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் விசிட் வரலாங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய வீட்டோட இடத்தோட டீல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும்